Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போறோம். நீட் 2026 ரிசல்ட் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. உங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். பார்க்கலனா தயவு செஞ்சு உடனே ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்ன டெசிஷன் எடுக்கலாமோ தயவு செஞ்சு சீக்கிரம் எடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ உங்களுக்கு எனஃபான டைமிங் இருக்கு. நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோசா ரவுண்ட் 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் எப்படி வித்ரா பண்ணணும்ட்டு. வித்ராவுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 16th ஜூலை 20th மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ஜோசா போர்ட்டல் போனீங்கன்னா லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்ராவல் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக வித்ராவல் ப்ரொசீஜர் பண்ணிடலாம். வித்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து query ரைஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த queryக்குமே நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் பார்த்தீங்கன்னா 21st வரைக்கும். ஸோ உங்களுக்கு 21st வரைக்கும் வித்ரா பண்ணுறது கிடையாது. வித்ரா பண்ணதுக்கப்புறம் queryக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தான் 21 வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த queryக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணனா அப்பயும் உங்களோட வித்ரா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சீட் அதாவது உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க. 30,000ங்கிறது சிம்பிள் அமௌண்ட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 4-5,000 அவங்க பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வித்ரா பண்ணணும். உங்களுக்கு வந்து நீட்டில் நல்ல மார்க் வந்திருக்கு, உங்களுக்கு ஷோராக சூப்பரான காலேஜ் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் வித்ரா பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸ்மே சீக்கிரம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், சார் அதை நம்பி இதை விடலாமான்னு தெரில, இதை நம்பி அதை போடலாமான்னு தெரில, ரொம்ப பிக் கன்ஃபியூஷன், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா அனலைஸ் பண்ணுங்க, பொறுமையா பாருங்க. அதுக்கப்புறம் வித்ரா பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க. இன்கேஸ் நீங்க வித்ரா பண்ணிட்டு சிசாப் வர்றதுனாலும் வரலாம். இதனால என்ன ஆச்சுன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியான பர்சனல் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போன வருஷம் கிடைச்ச சீட் இந்த வருஷம் கிடைக்கல. அதாவது இதை மட்டும் நம்பிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்காகவே ஏங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த தடவை வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது ஆனால் நீட் ஸ்டூடெண்ட்ஸே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 தடவை வச்சு ரொம்ப இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸோட தான் ரொம்ப ஒரு போராட்டமான வாழ்க்கையாவே மாத்திட்டாங்க. சிபிஎஸ்சி ஒரு பக்கம் இஷ்யூ, நீட் ஒரு பக்கம் இஷ்யூ, இதுக்கு ரெண்டுத்துக்கும் மத்தியில ஜோசா கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ட்டு. இப்போ பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ் படிப்போம். இதுல வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுல இருந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 138 டாப் ரேங்கர்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 700 மார்க்ஸுக்கு மேல எடுத்தவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்து சில மாணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய கங்க்ராச்சுலேஷன். டாப் 17 ரேங்கர்ஸ்ல வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இன்னும் மேலும் வளரணும். உங்களோட ஃபியூச்சருக்காக ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க் த ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 715 அவுட் ஆஃப் 720. யாருன்னா ஆரியன் குப்தா பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் பஞ்சுல் பன்சால் ஹரியானால இருந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்த ரிப்போர்ட் படிக்கிறப்ப தான் நான் வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை விட டிராப்பர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவராலா 11.21 லேக் கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. மோர் தென் 58% ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆர் விமன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். க்ளோஸ் டு 20 லேக் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் அண்ட் 11.2 லேக் கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட், எல்லா இடத்துல இருந்து அப்பியர் ஆயிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பேசிக் தான். இதுல பாத்தீங்கன்னா the majority of the top performing candidates are between 17 and 19 years of age. அதாவது டாப் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே 17க்கும் 19 இயர்ஸ்க்குள்ளார இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 138 கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரொஃபைல் ஆஃப் டாப் ரேங்கர்ஸ் ஓவர் 93% அப்பியர்ட் ஃபார் நீட் யூஜி ஃபர்ஸ்ட் டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே 99% இந்த 138ல 99% எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா 17 to 19 இயர்ஸ், அதாவது டபுள் டிராப்பர், சிங்கிள் டிராப்பர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாமுக்காக 2 வருஷம் உட்காந்து படிச்சாலாம் தி கிரேட். ஆனால் அதுக்கு ஒர்த் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு எய்ம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்கான டிசர்வ்டு பர்சனாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஓகே,
ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 2.91 லேக் கேண்டிடேட்ஸ், ஓபிசியில் 5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஸோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையாக அனலைஸ் பண்ணணும். உங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு அனலைஸ் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையாவே பாருங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து எனஃப்பான டைமிங் இருக்கு. அதனால உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். பொறுமையா பாருங்க. மெரிட் லிஸ்ட் எல்லா லிஸ்ட்டுமே, கேட்டகரி லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு வித்ட்ரா பண்றதுனா தாராளமா ஜோசால இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜோசால இருந்து வித்ட்ரா பண்ண வேண்டாம் சார் அப்படின்னாலுமே அப்படியே விட்டுருங்க. ஆனா மறக்காம பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அதை வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பனா தான் நீங்க வந்து சிசாப்புக்கு அதே சீட்டோட வர முடியும். இல்லைன்னா நீங்க வந்து அதே சீட்டோட வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. இல்லைன்னா நிறைய பேர் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசாப் வரலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வரலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிசாப்ல திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறப்ப நீங்களும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் 40,000 இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ டூ எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பெரிய மூவ். யார் யாரெல்லாம் இதை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்களோ, ஜேஇ மெயின்ஸை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொன்னேன், ஜோசால கிடைச்ச சீட்டை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் எப்படி மாறும்னே நமக்கு தெரில. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. நீட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் கிளியர் பண்ண எல்லா அஸ்பைரன்ட்ஸ்க்குமே வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.